தொடர்ந்து இவ்வாண்டு ஹஜ் சம்பந்தமான ஹஜ் யாத்திரை செல்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் இதுவரை ஹஜ் வரலாற்றிலே எப்படிப்பட்ட நடைமுறை நடக்கும் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் மே அல்லது ஜூன் மாதம் ஹஜ் யாத்திரைக்காக செல்லக்கூடிய பயணிகள் புறப்படுவார்கள். நாங்கள் அவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து செல்வோம். அப்படி புறப்படுவதற்கு மே ஜூன் மாதங்களில் புறப்படுவதற்கு 10 நாட்கள் முன்பு வரை விண்ணப்பிப்பார்கள். அரசு எங்களுக்கு வழங்கிய கோட்டா எங்களிடம் இருக்கும். அந்த விண்ணப்பத்தின் பேரில் நாங்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்து அவர்களை அழைத்து செல்வோம். இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்த நடைமுறை. இந்த நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது ஹஜ் காலத்திற்கு சுமார் 5 மாதங்களுக்கு முன்பே, ஹஜ் காலம் என்பது மே ஜூன்ல, அதற்கு 5 மாதங்களுக்கு முன்பே, அதாவது வரக்கூடிய ஜனவரி 15ஆம் தேதிக்குள் இவ்வாண்டு ஹஜ் செய்யக்கூடிய அத்தனை யாத்ரீகர்களும் பதிவு செய்து முடித்து விட வேண்டும். ஜனவரி 15ற்கு அப்புறம் பதிவு செய்பவர்கள் ஹஜ் செய்ய முடியாது, அவர் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அதிரடி உத்தரவை வரலாற்றில் முதல் முறையாக, இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையாக முதலாக மத்திய அரசு அறிவிக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாததினால் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பொதுமக்களிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான செய்தி என்னவென்றால், வரக்கூடிய ஜனவரி 15ஆம் தேதிக்குள் 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தயவு செய்து தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து முடித்துவிட வேண்டும். 2026 ஜனவரி 15க்கு பிறகு வரும் எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனால் தயவு செய்து இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய யாத்ரீகர்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க, அவர்கள் ஏமாந்து விடாமல் கவனமாக இருந்து ஜனவரி 15க்குள் தங்களுடைய ஹஜ் பதிவை முடித்துவிட வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய விழிப்புணர்வு கோரிக்கையாகும். இதுக்கு முன்னாடி மே மாசம் ஜூன் மாசம் புறப்படுவது 10 நாளைக்கு முன்னாடி வரை கூட வந்து புக் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தை புக் பண்ணுவாங்க, நாங்க புக் பண்ணுவோம், அப்ளிகேஷன் கொடுப்போம், விண்ணப்பம் வாங்குவோம், நாங்க அழைச்சிட்டு போயிடுவோம். இந்த ஆண்டு தான் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜனவரி 15 நியமிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் அந்த பழைய நடைமுறை இருக்கு இல்லையா, பழைய நடைமுறையில வந்துட்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுற கடைசி தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சவுதி கவர்மெண்ட். அதுக்கு 15 டேஸ் வரைக்கும் நாங்க வந்து புக்கிங் செய்யலாம். இப்போ சவுதி அரசாங்கமே இந்த கட்டளையை போட்டிருக்காங்க. பல லட்சம் ஆட்கள் வர்றதுனால ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இனி வருங்காலங்களில் இந்த டைம் ஃப்ரேம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா போன வருஷத்துடைய அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்தியாவில இருந்து பிரைவேட்ல போறவங்களுடைய 42,500 கோட்டா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, போன வருஷம் இந்த டைம் ஃப்ரேம் வந்து சவுதி கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணது சில நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணல. அதனால 13 நாடுகளுக்கு வந்து கோட்டா குறைச்சிட்டனால இந்தியாவில இருந்து கடந்த வருடம் பிரைவேட் மூலம் 10,000 பேர் மட்டும் தான் போக முடிஞ்சது. அதே தவறு இந்த வருஷம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் சீக்கிரமாவே இதை முடிச்சிருங்க, அப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்காது. சவுதி எங்களுக்கு கொடுத்துருக்க டெட்லைன் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள நாங்க எல்லா எக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணிடணும், கான்ட்ராக்ட் எல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. சவுதி கவர்மெண்ட் சொன்ன டேட்ல இருந்து 15 நாள் முன்னாடியே புக்கிங் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜு வந்து எக்ஸ் பதிவுல கூட அதை பதிவு போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து பதிவு போட்டுட்டு ஹாஜிகள் எல்லாரும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் முன்கூட்டியே செஞ்சிடுங்கன்னு சொல்லி அமைச்சர் போட்டிருக்காங்க. அது இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் இருந்து நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் காப்பி